ஷோ இன்ன வரைக்கும் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. போனா நேரங்காலமாக வர்றதுக்கு என்ன இவ்வளோ நேரமாக துணி எடுக்கிறதுக்கு ஆகுது. ஷோ அண்ணனுக்கு எதுவும் ஃபோன் பண்ணி பார்ப்போம்மா. பாயி பசிக்குதா பாயி? பசி வந்துருச்சா? நேரத்துக்கு புக் எடுத்து வடிக்கிறீங்களோ இல்லையா? பசி மட்டும் வந்துருது போங்க. பசிக்கும்ல. சரி இந்த ஒரு கட்டை மட்டும் பாத்துறேன். பார்த்துட்டு இந்த விளம்பரம் போடும்போது சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஓ பாயி, எங்களுக்கு பசிக்குதுன்னா பசிக்குது. அண்ணனை விட சின்ன பிள்ளை தாண்டி இவன். இவெல்லாம் ஏதாவது ஒண்ணு கேட்கறான், நான் கொடுக்கறத சாப்பிட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கிறான். நீதான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு. வளர்ந்து 7 கழுத வயசு ஆகி போச்சு. இனி தட்டை எடுத்து நீயே போட்டு சாப்பிடலாம். நான் போட்டு கொடுத்து ஊட்டணுமா? அன்னைக்கு மாதிரி உருண்டை சோறு மாதிரி ஊட்டி கொடுத்தீங்கள, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஊட்டி விடுங்க. ஆமா, எனக்கு வேற வேலை பொழப்புல பாரு. அவளுக்கு சோறு வேணா போட்டு சாப்பிடுங்க. சும்மா ஊட்டி விடணுமா? ஊட்டி அதான் சின்ன நொட்டை இல்ல. ஆஹா, நீங்க ஊட்டி தான் விடணும் அப்பாயி. ஆனா என்னங்கடி உங்க கூட பெரும் ரோதனையா இருக்குது. கை இருக்குதான போட்டு சாப்பிடுங்களே. மதியானமும் அரவிந்துக்கு நான் தான் போட்டு கொடுத்தேன். நீங்க எங்க போட்டு கொடுத்தீங்க? நான் என்ன வீட்லயா இருந்தேன்? நானே ராகி அரைக்கிறதுக்கு அங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் எங்க இங்க இருந்து எல்லாம் பண்றது? போட்டு கொடுங்க அப்பாயே. ஐய விட மாட்டாங்களே. இரு, சோறு எடுத்துட்டு வரேன். இந்த குமரிங்களோட ஒரே வேலைதான் போ. அடியே, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க? வாசலையே நின்று வெறுக்க பார்த்துக்கிட்டு இருக்க. அது ஒன்றும் இல்லைம்மா, அண்ணனும் அண்ணியும் இவ்வளோ நேரம் ஆகியும் ஆளை காணாமல, அதான் ஃபோன் பண்ணலான்னு. அதெல்லாம் முன்ன பின்ன ஆகும். போனோன்னு எடுத்தோன்னே வர முடியுமா? வருவாங்க. என்னம்மா உனக்கு அக்கறையே இல்லை? இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு போய். என்னாச்சோ ஏதாச்சுன்னு நானே பக்குன்னு இருக்கு. நேரம் கட்ட நேரத்தில் அங்கேருந்து இவ்வளோ தூரம் வர வேணாமா? கண்ணுங்க வலிக்குதுமா, விடுமா. ஏண்டி, இத்தனை நாள் உங்க அண்ணன் நேரம் கட்ட நேரத்துல தான் வருவான். ஏன் 12 மணிக்கு கூட வந்திருக்கான். அப்பெல்லாம் இந்த ரோடு நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு உனக்கு கல்யாணப்பட்டு எடுக்க போற நேரத்துலதான் ரோடு வாடெல்லாம் கெட்டு போய் கிடக்குதா? யாருக்கு கடி காது குத்துற? ஐயோ அம்மாக்கா, வலிக்குதுமா, விடுமா கண்ணத்தை. அம்மா, என்ன வலிக்குது? இப்படி நம்ம பிடிச்சி கிள்ளுவேன். உங்க அண்ணன் வரும்போது வருவாண்டி. அப்பயே போன் போட்டு சொல்லிட்டேன், டா வந்துருவோமான்னு. சரியா? சாப்பாடு போடுறேன், வந்து உக்காரு. பத்தாம் போய் பாக்கறேன். உனக்கு தான் கல்யாண சேலை எடுக்கிறாங்க, எங்களுக்கு எடுக்கிறாங்க. எடுத்துட்டு வந்தோடனே நீ தான் பார்க்க போற, நீ தான் கட்ட போற. ரொம்ப பண்ணாம வா. அம்மா, வலிக்குதே. ஏண்டி, உங்க வயசெல்லாம் கடந்து தாண்டி நாங்க இந்த வயசுக்கு வந்திருக்கோம். சரியா? வா உள்ள. எம்புட்டு நேரம் அப்படியே வெளியவே உட்காந்துக்கிட்டு இருக்க. காத்து வேற அடிக்குது, உள்ள போவோம். கொஞ்ச நேரம் கம்பெனி இருங்க, நானே மண்டை வெளியில இருக்கேன். அப்ப உனக்கு என்ன பிரச்சனை? நல்லாதான் இருக்க, திடீர்னு உனக்கு என்னதான் பைத்தியம் பிடிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமா, உங்களுக்கு என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி தான் இருக்கும். இந்த பையன் நமக்கு தெரியாம இவ்வளவு பெரிய அமௌண்ட் எடுத்துருக்கானே, அத பத்தி உங்களுக்கு அக்கறையே இல்லல்ல? பாரு, என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் தப்பு தண்டா எதுவும் பண்ண மாட்டேன். ஏதோ ஆத்திர அவசரத்துக்கு எடுத்திருப்பான். அதுக்கு போய் நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கலாமா? வீடு வரும்போது வந்து என்னன்னு கேட்டுக்கிறது. பையன் வந்துட்டான், கம்முன்னு இரு. அப்பா, வண்டியை உள்ள நிறுத்தவா இல்ல வெளியே நிறுத்திடவா? உள்ள வந்து நிறுத்தியா? உள்ள வந்து நிறுத்து. ஏன்னா மழை வேற வரும்னு நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. வெளியே எதுவும் வைக்க முடியாது. இங்கன்னா அது மரப்பா இருக்கும். எடுத்துட்டு வா. பையன் வந்துட்டான், போதுமா? வா, உள்ள போய் பேசலாம். என்னப்பா, காத்து வேற விசுவிசுன்னு வீசுது. என்ன 2 பேரும் வெளியவே உட்காந்துருக்கீங்க, உள்ள போவாம? நாங்க உள்ள போறது இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? நான் எங்கம்மா போவேன்? நான் தான் சொல்லிட்டு தானே போனேன், காலையில வெளியே போறேன், டிராக்டருக்கு பங்க் வரைக்கும் போயிட்டு வரேன்னு. சரி, பங்க்ல எவ்வளவு செலவானுச்சு? அதுவா, அதான் அப்பா கிட்ட வாங்கிட்டு போனேன், 5000 ரூபா. சரிப்பா, 5000 உங்க அப்பா கிட்ட வாங்கிட்டு போயிட்ட. 20000 ரூபாய் செலவு பண்றதுக்கு உனக்கு என்னப்பா பெரிய செலவு வந்துச்சு? ஐயோ அம்மா, அப்படின்னா ஒண்ணும் இல்லையம்மா. நான் என்னமா 20000க்கு செலவு பண்ண போறேன்? என்ன பார்த்தா என்ன உனக்கு பைத்தியக்காரி மாதிரி இருக்கா? பைத்தியக்காரி மாதிரி இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன சொன்னாலும் இவ கேப்பா, இவ காதுல பூச்சொருள நினைச்சிட்டு இருக்கியா? 1 ரூபா 2 ரூபா இல்ல, 20000 ரூபா. அன்னைக்கு என்னமோ ஒருத்திக்கு 2 லட்சத்தை தூக்கி கொடுக்கற, இப்ப என்னமோ 20000. என்னடா செலவு உனக்கு? என்ன செலவு? அது ஒண்ணும். உன் கையில காசு பணம் இருந்தா ஊர்ல உள்ளவங்களுக்கே தானம் பண்றேன்னு சொல்லிட்டு உன் கையில காசே கொடுக்காம வச்சிருந்தேன். என் ஏடிஎம்ல நீ இந்த காசை எடுத்திருக்க. அதுவும் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? இவ்வளவு காசுக்கு நீ என்ன உனக்கு செலவு? என்ன ஒரு தேவை வந்துச்சு உனக்கு? அம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. அது வந்து நம்ம
நம்மளோட தோட்டத்துக்கு உரம் வாங்கினேம்மா. இங்க பாரு, என் காதுல நீ பூ சுத்தாத சொல்லிட்டேன். காலையில இருந்து நான் தோட்டத்துல தான் இருந்தேன். நீ காட்டு பக்கமே வரவே கிடையாது. என்னடா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்க? கேரு இப்ப எதுக்கு நீ கத்திட்டு கிடக்குற? விடு. அதுவும் இல்லாம வெளியே வச்சு பேசிட்டு இருக்கிற. 4 பேர் கேட்டா என்ன நினைப்பாங்க? எதுவா இருந்தாலும் 4 செவத்துக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சு பிள்ளைங்களை பேசணும். இப்படி வெளியே வச்சு நீ பாட்டுக்கு வாழ்னு கத்துனா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? ஏதோ பிரச்சனை போல இருக்கு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம நம்ம பையனை தப்பா நினைக்க மாட்டாங்களா? கம்முனு வா, உள்ள வா, உள்ள வா. நீங்க முதல்ல கம்முனு இருங்க. நீங்க குடுக்குற செல்லம் தான் இவனுக்கு இங்க தூரம் வந்து நின்னு இருக்கு. உனக்கு என்னத்துல நாங்க குறை வச்சோம்? எதுல குறை வச்சோம்? எல்லாமே நிறக்க தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இருந்தும் எங்களை பொய் சொல்லி உனக்கு அப்படி என்ன செலவு? சொல்லுடா, வாய் திறந்து சொல்லு. அம்மா அது வந்து இங்க பாரு அரவிந்த், நீ போற போக்கு ஒன்றும் சரியில்லை சொல்லிட்டேன். என்னைய வந்துட்டு பிசாசா மாத்திராத, அப்புறம் உனக்கு தான் கெட்டது சொல்லிட்டேன். நீ காசு எடுத்து இப்படி தண்ணி மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஊர்க்காரவங்களை பத்தி உனக்கு தெரியாது. இவங்க எல்லாம் ஏமாத்தி புடுங்கி திங்கிறவங்க. இவங்கக்கிட்ட எல்லாம் நான் வந்து இந்த சொத்தை காப்பாத்தி இம்பிட்டு தான் கொண்டு வந்தது அவ்வளோ பெரிய இது. நீ பாட்டுக்கு தானம் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்புறம் நான் உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு இந்த 20,000 விடியும் போது இங்கே வந்தாகணும். இல்லைன்னு வையே, அப்புறம் நான் என்ன மனுஷியா இருக்க மாட்டேன். ஏண்டா தம்பி, உனக்கே உங்க அம்மாவை பத்தி நல்லா தெரியும். அவள் தெரிஞ்சிருந்து நீ இந்த வேலை பண்ணலாமா? எதை பண்றதா இருந்தாலும் ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லிட்டாவது பண்ணணும். நானாவது ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிப்பேன். என்கிட்டையும் சொல்லாம உன் இஷ்டத்துக்கு முடிவெடுத்து இப்ப அவகிட்ட வாங்கி கட்டிட்டு இருக்க. உங்களுக்கு சொல்லிட்டேன், இவனை காப்பாத்துறேன்னு சொல்லி என் அக்கௌண்ட்ல இருந்து காசு எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்து இதுதாம்மா அந்த காசுன்னு சொல்லி என்னை ஏமாத்தலான்னு நினைச்சீங்கன்னு வைங்க, அப்புறம் உங்களுக்கு மரியாதை இருக்காது பாத்துக்கங்க. சொல்லிட்டேன், மொத்த அக்கௌண்ட்லயும் எனக்கு மெசேஜ் வர மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். நீங்க 2 பேரும் எம்புட்டி எடுத்தாலும் எனக்கு வந்துடும். விடியும் போது நாளைக்கு எனக்கு 20,000 ரூபாய் வந்தாகணும். அப்படி இல்லையா 20,000 செலவு பண்ணதுக்கான செலவு கணக்கு எனக்கு வந்தாகணும். வரல அப்புறம் குடும்பத்துல என்ன நடக்குன்னு தெரியாது. ஜுஜிலைப்பா, என்னடா வேணும்? என்ன வாக்குறீங்க? அப்பாவை வாக்குறீங்களா? மண்டையில நல்ல முடி வளர்ந்துருச்சு. எப்படி நேரத்துக்கு அந்த பையன் தூங்கி இருப்பான். நம்ம அப்படியே உள்ள போய் படுத்துற வேண்டியதான். எமோய், அத்தாடி, இந்த பையன் இங்கதான் இருந்திருக்கானா? ஐயோ, என்னப்பா தூங்கலையா? மணி ஆயி போச்சு. நான் தூங்குறது இருக்கட்டும், நீ எங்க போயிட்டு வர? கழுத கட்டா குட்டிச்சவரு. நான் எங்கேயா போறேன்? மொட்டைக்காரியோட கடைக்கு தான் போயிருந்தேன். உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மணி ஆகி போச்சு. நேரம் போனதே தெரியல. அதான் அவங்க வீட்டுக்கார் வேற உடம்பு செல்லா இருக்கான்ல, அதான் கொஞ்சம் சீரியஸா இருக்கு. நாங்கள் அதான் பேசிக்கிட்டு வர லேட் ஆகி போச்சு. அதெல்லாம் சரி, கொத்துச்சாவி எங்க? அது 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 வந்து எனக்கு தூக்கம் வருது, நான் போய் படுக்கிறேன். இத்தனை நேரம் உனக்கு தூக்கம் வரல, வீட்டுக்குள்ள வந்தோடனே உனக்கு தூக்கம் வருது. கொத்து சாவியை கேட்டோடனே உனக்கு தூக்கம் வருது. சரி, தூங்கு தூங்கு. காலையில விடியும் போது எனக்கு கொத்து சாவி கையில வரணும். கையில வராம மட்டும் இருக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. சும்மா சொல்லக்கூடாது. நான் கூட நினைச்சேன், இந்த ஆறுமுகத்தை வேலைக்கு வைக்கிறோமே, இவன் எப்படி வேலை செய்வானோ என்னவோ. அதுவும் இல்லாம நமக்கு அழகு சுந்தரம் வேலை செய்யற மாதிரி வராதே அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, அவனை விட இவன் 1 மடங்கு கெட்டிக்காரனாவே இருக்கிறான். சும்மா புட்டிச்சா இரும்பு புடின்ற கதைய ஒருத்தரையும் அங்கிட்ட அனுப்பலையே. மொத்த பேத்தையும் இழுத்து போட்டு வேலை பார்த்துட்டான். அது மட்டும் இல்லை, இவன் கூட வீட்டுக்கு போயிட்டு வரேன் ரெஸ்ட்டு கிஸ்ட்டுன்ட்டு சும்மா சும்மா ஓடுவான். ஆனால் இவன் 1 நிமிஷம் கூட நவுறலையே. பாத்ரூம் போனா கூட ஆள் வந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அப்படியே ஓடி கடன்னு டீ போடுறது என்ன, காப்பி போடுறது என்ன, பால் போடுறது என்ன, அவனாவது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நிமிஷம் தான் போடுவான். இவன் இந்த பக்கத்தில் டீயை கேட்குறாங்கன்னோனையும் இங்கிட்டு பாலை காய வச்சிடறான், இங்கிட்டு காப்பியை கலக்கிடுறான். கடன்னு ஒருத்தர் நிற்க வைக்காம வேலை பார்த்துட்டானே. நல்லா சுறுசுறுப்பாக தான் இருக்கிறான். இவனை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே. இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு இந்த அழகு சுந்தரம் வேற வருவான். வந்துட்டு அவன் வேற வேலைக்கு வருவான். இவன் இந்த நேரத்தில் வேலை செஞ்சா அவன் என்ன நினைப்பான்? அதுவும் வருஷக்கணக்காக நம்மக்கிட்ட வேலை செய்கிற பையன். அவனை எப்படி நிறுத்தவும் முடியும்? கேஸும் வேற தட்டுப்பாடாக கிடக்குது. இந்த நேரத்தில் 2 பேர்த்துக்கும் வேலை வைக்க முடியாது. அதுலேயும் ஒருத்தனை பகலில் வரட்டும், ஒருத்தனை ராத்திரி வரட்டும்னாலும் அதுவும் சரிப்பட்டு வராது. காலையில் வரவங்க ராத்திரி வர மாட்டாங்க. 2 பேர்த்துக்கும் சம்பளமும் கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவோம்?
இந்த பையன் வீட்டில் இப்போ கல்யாண வேலை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவன் நான் வேலைக்கு வரல எனக்கு லீவ் வேணும்னுவான். அதில் அப்படியே 10-15 நாள் போயிடும். அப்புறம் வர கஸ்டமரையும் நம்ம தான் இழந்துக்கிட்டு இருக்கணும். என்ன பண்ணுவோம்? அண்ணாச்சி வா ஆறுமுகம், வா வா. அண்ணாச்சி பாத்திர பண்டை எல்லாம் கழுவிட்டேன். காப்பி இதுலேருந்து குண்டான்லேருந்து எல்லாமே கழுவி கவுத்து வச்சுட்டேன். காலையில் எத்தனை மணிக்கு வரட்டும்? எப்ப இப்பயே மணி 12 ஆகி போச்சு. இதுக்கு மேல நீ போய் எத்தனை மணிக்கு வருவ? வேலைன்னு வந்துருச்சுன்னு வைங்க, நாங்கெல்லாம் வெள்ளக்கார மாதிரி ஒரு நிமிஷம் கூட தூங்காம வேலை வெட்டி பார்ப்போம். சரிங்களா? இனிமே என் வாழ்க்கையில உழைக்கணும், முன்னேறணும், 4 பேர் முன்னாடி மதிக்கிற மாதிரி வாழணும்னு அம்புட்டு வைராக்கியத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இருக்கேன். எத்தனை மணிக்குனாலும் நான் எந்திரிச்சு ஒடியாந்துருவேன். என்ன 4 மணிக்கு வரட்டுமா? ஐயோ வேணாம்ப்பா, பகல்லையே ரெஸ்ட்டுக்குன்னு போக மாட்டேங்கிற. இதுல வேற 4 மணிக்கு வந்தீங்கன்னா எப்படி? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். கரெக்டா ஒரு 5:30 மணிக்கு வந்துரு, சரியா? 5:30 மணிக்கு தானே வந்துடுறேன். வந்துடுறேன்னு நீ பாட்டுக்கு தூங்கிடாத. உன்னை நம்பிட்டு தான் நானும் இருப்பேன். போய் பால் வேற அந்த சிம்ரன் அவங்க வீட்டுல போய் எடுத்துட்டு வரணும். யார், இந்த மாரசாமி வீட்லயா? ஆமையா, நம்ம கடைக்கு அவங்க தான் பால் ஊத்துறாங்க. அவங்க கிட்ட தான் போய் வாங்கிட்டு வரணும். இதுக்கு முன்னாடி நான் வரதுக்கு லேட் ஆயிடும். அதனால அழகு போய் அவனா பால் எடுத்துட்டு வந்து அவனா டீ வச்சு காய வச்சு காப்பி வச்சு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதுவும் இல்லாம உளுந்த வடை பருப்பு வடைன்னு எல்லாம் சைடுல ஊற வச்சிருவான். கடை கடைன்னு அங்கிட்டு ஒரு அரவையை போட்டுக்கிட்டு இங்கிட்டு வேலையும் பார்த்துக்குவான். இங்க பாருங்க, அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அவன் வேலை என் வேலைன்னு. நீங்க இன்னைக்கு என் வேலையை பார்த்தீங்கல்ல, எப்படி செஞ்சேன்? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எப்படி? சும்மா சொல்லக்கூடாதியா. வேகனா வேகம் படா வேகம்ல நீ செஞ்ச. எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சியா. கடுகு சிறுசுனாலும் காரம் பெருசு. ஒரு சிலர் மாதிரி நான் தான் பெரிய இவன், நான் தான் பெரிய இவன்னு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டேன். நாங்கெல்லாம் வேலை செஞ்சோன்னு வைங்க, நாங்க பேச மாட்டோம், எங்க வேலை தான் பேசும். சரிப்பா சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்யா, ரொம்ப சந்தோஷம்யா. அவனாவது ரெஸ்ட்டுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன், நிமிஷத்துக்கு நிமிஷம் ஓடிடுவான். ஆனா நீ ஒரு நிமிஷம் கூட நவராம நின்று எல்லா வேலையும் பார்த்துட்ட. இதுலயும் எனக்கு ஒரு வேலை கூட வைக்கல. இந்த பாத்திரம் கழுவி வைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டேன். அதனால இதுல உனக்கு 700 ரூபா இருக்கு, சரியா? அவன் கூட ரெஸ்ட்டுக்கு போவான் வருவான். அவனுக்கு எப்பயும் 600 ரூபா கொடுப்பேன். நீ எதுக்கும் போகனால உனக்கு 700 ரூபா பிடிச்சிக்க. சரிங்க நாச்சி. நல்ல வேலை செய்யா, போட்டு கொடுக்குறேன், சரியா? அது மட்டும் இல்லை, உனக்கு வீட்டில் வேற ஆள் யாரும் இல்லைன்னு தெரியும். அதனால கடையில் நீ வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்ப. இனி நான் உனக்கும் சேர்த்து வீட்டிலேருந்து சோத்து கொண்டு வந்துடுறேன், சரியா? சரிங்க நாச்சி, சரிங்க சரிங்க. சரியா, பார்த்து போயிட்டு வா. வாரேன் நாச்சி. காலையில் வெள்ளனையே வந்துரு, வராமல் இருந்துடாத. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் டான்னு வந்துருவேன். அடே அழகு, என்னையோட வாழ்க்கையை நீ கெடுத்த. ஊரார் முன்னாடி என்னை அடிச்சு அவமானப்படுத்தினல்ல. இனிமே உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சுடா, கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேலை இருக்குன்ற தைரியத்தில் தானடா உன் தொங்கச்சி கல்யாணத்தை பண்ணலான்னு நினச்ச. அந்த வேலையவே புட்டிங்கிட்டேன்டா. இனிமே இந்த ஆள் நான் சொல்கிறதுக்கெல்லாம் மகுடி பாம்பு கணக்காக ஆடுவான். அந்த அளவுக்கு மகுடி ஊதி வச்சிருக்கேன். இனிமே உனக்கு இருக்குடா, இருக்கு. மொத்த குடும்பமும் எப்படி அவளுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னு பாக்குறேன், காசு இல்லாம. என்னம்மா உனக்கு பிடிச்சிருக்கா? அம்மா சும்மா சொல்லக்கூடாதுமா, எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருந்தாலும் ஒரு சேலையத்தான் நீ முகூர்த்தத்துக்கு கட்ட முடியும், சரியா? அப்போ இத்தனை சேலை எனக்கு இல்லையா? ஆசைதான் போ உனக்கு. ஆசை இருந்தா மொத்தத்தையும் கட்டிக்க. ஆமா ஆமா, நல்ல நாளே ஒரு சேலை கட்டடினா. ஐயோ என்னால முடியாதுமா. ஐயோ முடியாது, நான் சுடிதார் தான் போடுவேன்னு ஆட்டம் கட்டுவா. இன்னைக்கு சேலைய பார்த்தோன்னே ஆசையா பாரு. சின்ன பொண்ணுக்கு எதுவும் துணி எடுத்தீங்களா இல்லையா? எடுத்துருக்கத்த. இந்த சைடில் இருக்க பார்த்தீங்களா ரோஸ் கலரு, அதான் அமுதா கேட்டா, அதனால அமுதாவுக்கு எடுத்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் உள்ளது எனக்கு, அதுக்கு பக்கத்தில் உள்ளது உங்களுக்கு, அங்கிட்டு பக்கத்தில் இருக்கிறது சின்ன பொண்ணுக்கு. ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா. ஏன்னா அந்த புள்ள பாவம், நம்மக்கிட்ட எதுனாலும் பேசும் வைக்கும். நம்ம இது மாதிரி எதுவும் வாங்கி கொடுக்கலன்னா எதுவும் நம்மள தப்பா எடுத்துக்கும்ல. ஏமா அதெல்லாம் நான் யோசிக்காமையா இருப்பேன். தம்பிக்கும் எடுத்துட்டேன், பையனுக்கும் எடுத்துட்டேன், அவங்களுக்கும் எடுத்துட்டேன். அந்த சிறுக்கிகளை எதுவும் எடுக்கலல்ல? ஆரம்பிச்சிட்டியே, அதெல்லாம் எடுக்கலமா. எடுக்க கூடாது, எடுக்க கூடாது. அவ நம்ம கெட்டு போகணும், நம்ம அழிஞ்சு போகணும், நம்ம நடுத்தருவில் நிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நம்ம எதுவுமே எடுக்க கூடாது. அப்படி நம்ம எடுத்து கொடுத்தாலும் அவ தூக்கி குப்பையில வீசுவாளே தவிர கட்டுவான்னு நினைக்கிற.
ஏன் அத்தை, அவங்க எப்படியோ நினச்சிட்டு போகிறாங்க, நம்ம அப்படிலாம் நினைக்க வேணாம் அத்தை. ஏன் உனக்கு தெரியாதா? இல்ல உனக்கு தெரியாதான்னு கேக்குறேன். நம்ம வீட்ல எம்புட்டோ விசேஷம் வந்துச்சு, ஒரு நாளைக்கு ஒரு துணி எடுத்து கொடுத்தா கூட அதை கட்டுவாளா? என் கௌரவத்துக்கும் என் அந்தஸ்துக்கும் என் வசதிக்கும் இவளுக்கு எடுத்து கொடுக்குற 150 ரூபா சிலையை நான் கட்டுவேனே அப்படின்னு ஒரு நாள் தூக்கி குப்பையில வீசினாலே மறந்துட்டியா நீ? அத்தை, இப்போதைக்கு அதை பேச வேண்டிய நேரமே கிடையாது. நம்ம உமாவுக்கு கல்யாணம் அத்தை, அதை பற்றி மட்டும் பேசுவோம், சரிங்களா? மாப்பிள்ளையை நம்ம என்னமோ நினச்சோம் அத்தை, ரொம்ப தங்கமான மனுஷனாக இருக்காரு. எங்களை 3 பேத்தையும் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு வாங்கி கொடுத்து வேணான்னு சொன்னாலும் கேட்கல. மில்க் ஷேக் வேணும், அது வேணும், இது வேணும்ன்ட்டு என்ன வேணுமோ வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்களுக்கு எதுவும் வேணானாலும் இதுதான் நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி மொத்தத்தையும் வாங்கி அடிக்க விட்டாரு. அப்படியா? சரி சரி. அவங்களுக்கு எல்லாம் துணி பிடிச்சிருந்துச்சு தானே? அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சாமா? பிடிக்கலன்னா அவங்க சொல்லுவாங்களா? நான் கூட்டிட்டு போயிட்டு நான்லாம் எதுவும் எடுக்கல, நீங்களா பார்த்து எடுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ எடுங்க அப்படின்ட்டேன். அவங்க தானே எடுத்தாங்க. அப்புறம் அத்தை, இந்த இவர் இருக்காருல்ல, இந்த தங்கம் அக்கா இருக்காங்களே, தலைவர் வீட்டு பொண்டாட்டி, அவங்க பையன் சாமி, அவரு கூட நம்ம உமாவோட கல்யாணத்துக்கு 20,000 ரூபாய்க்கு பட்டுச்சேலை எடுத்து கொடுத்தாரு தெரியுமா? அதுதான் அந்த முகூர்த்த பட்டு. அந்த தம்பி எடுத்து கொடுத்துச்சா? என்ன சொல்றீங்க? அது நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. மாப்பிள்ளை அவங்க எல்லாருமே அங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பில்லு கட்டுற இடத்துல நாங்கள் முன்னையே கட்டிட்டு வந்துட்டோம். அப்புறம் அந்த தம்பி தான் ஏதோ வந்து ஏடிஎம் கார்டை வச்சு என்னமோ மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் இந்த மாதிரின்னு தெரிஞ்சுது. நாங்கள் எதுவும் காட்டிக்காமல் வந்துட்டோம். ஐயோ, அந்த தம்பி எதுக்கு கொடுத்துச்சு? அவங்க அம்மா 1 ரூபானாலும் அதுக்கு அம்புட்டு பஞ்சாயத்து பண்ணுவா, எம்புட்டு செலவு பண்ணாருன்னு தெரியலையே. 20,000 பேசிக்கிட்டாங்க. ஐயோ, இது என்னடா இது புது பிரச்சனை? மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, அவங்களாம் நண்பன் போல தான் பழகிட்டாங்க. ஷோ அப்பா. என்னதான் இருந்தாலும் சாமி என்னோட ஃப்ரெண்டாச்சு. சரி ராணி, வெளியே வா. டா, செருப்பு எடுத்துட்டு வர சொன்னமே, செருப்பு எடுத்தாச்சான்னு கேளு. அக்கா செருப்பு எடுத்துட்டீங்களா? வெளியதமா இருக்கு. இன்னொரு செருப்பு சேர்த்து எடுத்துட்டு வர சொன்னே, அது எடுத்தாச்சான்னு கேளு. இன்னொரு செருப்பா? யாருக்குமா? கேளு. எனக்கும் செருப்பெல்லாம் எடுத்துட்டு தான் வந்தேன். ஓஹோ, இப்படி சுத்தி அங்கிட்டு போறதுக்கு அங்கிட்டே போய் டைரக்டா கேட்டுற வேண்டியதானே. இங்கிட்டு கேட்டு இங்கிட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு நான் என்ன மைக்கா? அம்மா எப்படியோ இப்படியாவது என்கிட்ட பேசுதே, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். சரி, நான் கடைக்கு போயிட்டு வந்தேன், நீ வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்க. கடைக்கு போறீங்களா? ஏங்க மணி எத்தனை? இப்போ போய் கடைக்கு போறேன்னு சொல்றீங்க? அண்ணாச்சி மட்டும் தனியாக கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடப்பாரு, பாத்திரம் மட்டும் கழுவ வைக்க. இன்னைக்கு நானும் போகல, என்னாச்சோ ஏதாச்சோன்னு வேற தெரியல. நானும் பட்டு எடுத்து நேரமா வந்துடலான்னு பார்த்தா இங்கே தாலி எடுக்க போய் அங்கே இங்கேன்னு போய் செலவாகி போச்சு, அங்கேயும் மணி ஆகி போச்சு. இதில் நான் என்ன பண்ணுறது? இது கூட போகலின்னா அவர் குழம்பிக்கிட்டே வேலை பார்ப்பாரு. எங்க மணி இப்போ 12:30 மணிங்க, மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க பாருங்க. 12:30 மணிக்கு யார் அங்கே உட்காந்துருப்பா? அவரே 11 மணிக்கெல்லாம் நீங்கள் இல்லைன்னொன்னே பூட்டிட்டு போயிருப்பாரு. கம்மனி இருங்க, காலையில் எதுவும் போய்க்கலாம். அட இல்லடியே, சொல்கிறேன்ல, இப்போ போய் என்ன பண்ண போறீங்க? அவங்களே எல்லாம் எடுத்து வச்சுருப்பாங்க. காலையிலேருந்து அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சது உடம்பெல்லாம் அலுப்பாக கிடக்கும். காலையில் வெள்ளனையே நேரமாக எழுப்பி விட்றேன், போயிட்டு வாங்க வேலைக்கு. யார் வேண்டானா? நாளைக்கு வேற கல்யாணத்துக்கு இந்த ப்ளவுஸு தைக்க கொடுக்கணும், அதுக்கு இதுக்குன்னுலாம் டவுனுக்கு போக வேண்டியது இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நேரங்காலமாக நீங்கள் போயிட்டு வேலை வெட்டியை பார்த்துட்டு வந்தீங்கன்னா அப்புறம் அடுத்து மற்ற வேலையை நம்ம பார்க்கலாம்ல. அதுவும் சரிதான். அப்புறம் நம்ம வந்துட்டோம், மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேளுங்க என்ன ஏதுன்னு. என்னடா இது, துணி எடுத்துகிட்டு போனால் நம்மளை பற்றி ஒரு வார்த்தை கூட கேட்கல வைக்கலன்னு நினைப்பாங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். இந்த ஃபோன் போடுறேன். தம்பி தம்பி சொல்லுங்கய்யா. மாமா எங்கங்க மாமா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? அப்படிங்க இப்பதான் வீட்டுக்கிட்டே வந்தோம். அப்பதான் தம்பி வண்டியை நிறுத்திருக்கா. அப்படி இனிமேதான் இறங்கி கதவு வந்து வீட்டுக்குள்ளேயே போகணும். பத்திரமா வீட்டுக்கு போயிட்டீங்களா? பத்திரமா வந்துட்டோங்க மாமா. அதான் நீங்க எங்க இருக்கீங்க என்னன்னு வேற தெரியலன்னு தான் ஃபோன் பண்ணேன். வந்துட்டேன்பா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? நான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு இறங்கிட்டு துணியை மாத்திட்டு கூப்பிடுவோன்னு பார்த்தேன், நீங்களே கூப்பிட்டீங்க. மருமகளுக்கு துணியெல்லாம் பிடிச்சிருந்துச்சு தானே? எந்த குறைச்சலும் இல்லைல்ல? ஐயோ மாமா, ஊருப்பட்ட செலவு பண்ணியிருக்கு, பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? அதுவும் இல்லாம நாங்களாம் 150 ரூபா 100 ரூபா சட்டை துணியை வாங்கி போட்டவங்க. எங்களுக்கு இப்படி 10,000 20,000னா அது அம்புட்டு பெரிய விஷயம். அதை போய் பிடிக்கலன்னு சொல்வாளா? தங்கச்சிலேருந்து அம்மாவிலேருந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, எந்த குறையும் இல்லை. சரிப்பா, ரொம்ப சந்தோஷம்யா. அப்புறம் இது நாளைக்கு பிளவுஸு கொண்டு போய் தச்சுட்டு வந்துருங்கய்யா, தைக்காம இருந்துடாதீங்க, சரிங்களா? அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுங்க, பிளவுஸ்க்கு எம்பிட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு சொல்லுங்க, நான் காசு போட்டு விட்றோம், சரிங்களா? என்னங்க மாமா, அந்த செலவு கூட நாங்கள் பண்ண மாட்டோம். ஏங்க மாமா, மாப்பிள்ளை வீட்டு கடமை இல்லையா? அதெல்லாம் செய்ய வேண்டியது எங்களோட கடமை, நாங்கள் செஞ்சிருவோம், சரிங்களா? என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுங்க. இந்த வீட்டுக்கு வந்துட்டோம்,
நாளைக்கு கூப்பிடுறேன். சரிங்க மாமா, சரிங்க மாமா. எங்க இருக்காங்களா? வீட்டுக்கு போயிட்டாங்களாமா, இப்பதான் போனாங்களாம். அப்புறம் நாளைக்கு பிளவுஸ் தைக்க கொண்டு போய் கொடுத்துருங்கப்பா, நல்ல கடையா பார்த்து எப்படி செலவுன்னு சொல்லுங்க, நாங்க காசு போட்டு விடுறோன்றாங்க. என்னத்த சொல்றது. பரவாயில்லைங்க, மாப்பிள்ளையும் சரி மாப்பிள்ளையோட குடும்பமும் சரி நல்ல தங்கமானவர்களாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம அமுதாவை எப்படி தங்கமாக பார்த்துக்கிட்டாரு பார்த்தீங்களா? அதை வாங்கி கொடுக்கவும் இதை வாங்கி கொடுக்கவும், இதை குடிங்க அதை குடிங்க, காப்பி டீயெல்லாம் குடித்தா உங்களுக்கு உடம்பு சூடு ஒத்துக்காமல் போயிடும், ஜூஸு குடிங்க, மில்க் ஷேக் குடிங்கன்னு என்னென்னமோ வாங்கி கொடுத்தாரு. நல்ல பையங்க. நான் கூட ஆரம்பத்தில் பார்க்கும்போது என்னையும் சொட்டையும் கிட்டையுமா இருக்கிறது, இந்த ஆள் எப்படித்தான் நம்ம பிள்ளைய பார்த்துக்க போகிறாரோ என்னமோன்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கெல்லாம் மாற்றா அந்த மனுஷன் இன்னைக்கு நடந்துக்கிட்டதெல்லாம் அம்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. நல்ல பெருந்தன்மையா, எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறது, நல்ல பொறுமையான பையன். நல்ல பையங்க. அப்படியே பார்க்கும்போது எனக்கு உங்களை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இந்த என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்தா உண்மையை சொல்ல போனா 1000 சாமி இருந்தாலும் எனக்கு நீ தான் தெரியுமா சாமி. உண்மையை தாண்டி சொல்றேன். 1000 சாமி இருந்தாலும் நம்ம வாயை திறந்து அதுக்கிட்ட கேட்டாதான் வரமே கொடுக்கும். ஆனா நீ, நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல, ஆனா என் மனசெஞ்சு என் கஷ்டத்தை புரிஞ்சு எனக்காக கொடுத்த பத்தியா ஒரு பவுன் செயின். அது இப்பவுமே எனக்கு கனவா இருக்கு. அந்த காசை மட்டும் நீ கொடுக்கலன்னு வையே, மானம் கெட்டு போய் நின்றுருப்பேன். என் அம்மாவே என்ன ரொம்ப கேவலமா நினைச்சிருப்பாங்க. ஆனா நான் எங்கேயும் கேவலப்பற்றக்கூடாது, அசிங்கப்பற்றக்கூடாதுன்னு எடுத்து நீட்டின பத்தியா. இந்த மாதிரி யார் கொடுப்பா? இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. உங்களில் பாதி நான், ஏன்ல பாதி நீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நான் தானே கொடுக்கணும். இருந்தாலும் இந்த கொடுக்குற மனசு யாருக்கு வரும்? உலகத்துல எல்லா பொண்டாட்டிமாருங்களும் அப்படித்தான். ஆயிரம் கோவம் தாபம் சண்டைன்னு இருந்தாலும் அடுத்தவங்க முன்னாடி புருஷனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது நகை பணத்தை எல்லாம் காட்டிலும் அவங்க புருஷனோட மரியாதை மட்டும்தான் முக்கியம். எனக்காக பொருந்தாயே எனதழகே, உனக்கு வாக்கப்பட்டு வருஷங்கள் போனால் என்ன போகாது என்னோட பாசம்.